Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு green screen இல்லாம அதாவது ஒரு green screen இல்லாம நம்ம போன்லயே ஒரு வீடியோ எடுத்து எப்படி பேக்ரவுண்ட் மாத்துறது அப்படி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். என்ன வீடியோனா ஒரு ஃபோட்டோட பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு ஃபோனில் எடுத்து ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு வீடியோ, ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து அதோட பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான விஷயங்கள் 3 விஷயம். அந்த 3 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்கிறோன்னா அதோட எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து லாக் பண்ணிக்கணும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அங்கிட்ட இங்கிட்ட சேஞ்ச் ஆகும்போது அதோட லைட்டிங் வந்து அதாவது கருப்பாயி வெள்ளையாயி கருப்பாயா பிளாக் ஆகி ஒயிட் ஆகி அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து லாக் பண்ண அப்படி மட்டும்தான் நம்ம வீடியோவில் வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஆடும்போது அதோட கலர் வந்து அதாவது வெளிச்சம் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து லாக் ஆயிரும். ஸோ மேலே கீழே ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. மேலே தள்ளனோம்னா பிரைட்னஸ் கூடும், கீழே இறக்கணும் அப்படின்னா வந்து பிரைட்னஸ் கம்மியாயிரும். இப்போ நான் இதை வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு நடந்து காட்டுறேன். எங்கேயாவது லைட்டிங் எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதோட பேக் ட்ராப் அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஏதாவது ஒரு சிங்கிள் கலரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சிங்கிள் கலரில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கிரே கலரு இல்லைனா ஒரு சரியான ஒயிட் கலரு நம்ம வீட்டில் இருக்கிற பெயிண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் இருந்துச்சுன்னா அந்த கலரில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது பெரிய கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. குறைஞ்சது நீங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ் க்ரீன் ஸ்க்ரீன் விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னா உங்களோட பிசி குறைஞ்சது 1 லட்ச ரூபா பிசியாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்மளால் முடியாது. அதனால் வந்து ரெண்டாவது விஷயம், ஒரு பேக் ட்ராப் நீங்கள் சூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் வந்து ஒரு செவராக இருந்தாலும் சரி, ஒரு கலராக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வேட்டியாக இருந்தாலும் சரி, எதையாவது வச்சு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. மூணாவது விஷயம், க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம வீடியோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டேன். மூணாவது விஷயம் வந்து நம்ம CAPCUT ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த CAPCUT பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு CAPCUT பற்றி ஃபுல்லாக தெரியலனா லைட்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ இந்த CAPCUT ஆப் வந்து இந்தியாவில் கிடையாது. ரொம்ப ஃபாக் அடிக்குது. இந்தியாவில் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த CAPCUT ஆப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இல்லைனா நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்கு பாருங்கள், அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ப்ரீசெட் அது இதுன்னு எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இந்த CAPCUT ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வேலை செய்யாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா VPN ஆப் போட போகிறோம். VPN ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் டிக்டாக் வேலை செய்யும், இந்தியாவில் வந்து வேலை செய்யாது. கொஞ்ச நாள் வந்து இந்த VPN போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகாத ஆப்புக்கு நம்ம VPN போட்டு நம்ம இந்த ஆப் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா எப்படி வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. CAPCUT ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபோனில் இருக்க எல்லா வீடியோவும் ஃபோட்டோஸும் வரும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வீடியோ, இந்த பக்கம் தள்ளிங்க ஃபோட்டோஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் பேக் ட்ராப்க்கு ஒரு சின்ன வீடியோ வந்து அனிமேஷன் வீடியோ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இப்போ வந்து இதில் வந்து எப்படி நம்ம பேக்ரவுண்டை ஆட் பண்ணுறதுனா இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்களா ஓவர்லே அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஓவர்லே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க வீடியோஸ் வரும். ஸோ நான் 2 வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோன்னா நம்மளோட வீடியோ வந்து இந்த மாதிரி வரும். இந்த DSLRல எடுத்தனால பேக்ரவுண்டு நல்லா ப்ளர்ராக இருக்குது. நான் மட்டும் நல்லா தனியாக தெரிகிறேன். ஃபோனில் உள்ளதை நான் செகண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோட பேக்ரவுண்டு உடனே சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு 5 செகண்ட் கிளிப்னால டக்குன்னு ஆயிடுச்சு, இல்லைனா இந்த இடத்துல ஓடும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு நம்ம 2 ஃபிங்கர் வச்சு நம்ம இப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு சின்ன எடிட்டிங். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் எடுக்கிறது வந்து எப்படின்னா அதே மாதிரி ஆட் ஓவர்லே கொடுக்குறோம். நம்ம ஃபோன் எடுத்து கிளிப் வந்து கிளிக் பண்ணுறோம், ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த கிளிப்பில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்போஷர் வேல்யூ இருக்கணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ கீழே வந்து இதை வந்து எப்படி கலர் மாற்றணும் அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னா ஷார்பன் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹைலைட் வந்து நான் லேசாக கூட்டி வச்சுக்கிறேன். ஷேடோ வந்து லேசாக கூட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம்.
லேசாக கூட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் அப்படின்னுக்கலாம், அது வந்து நமக்கு தேவையான அளவு. சாச்சுரேஷன் கொஞ்சம் லேசாக வச்சுக்கலாம், ரொம்ப இல்லை, லேசாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் அப்படின்னுக்கலாம், இதையும் கொஞ்சம் லேசாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பேக்ட்ராப்போட இந்த வீடியோ வந்து செட் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணால் இங்கே வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு தள்ளிங்க அப்படின்னா அது வந்து வார்ம் டோன் ஆகும், லெஃப்ட் சைடு தள்ளிங்க அப்படின்னா அது வந்து கூல் ஆகும். ஸோ வந்து லெஃப்ட் சைடு தள்ளியே இந்த பேக்ட்ராப் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கலாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டான எக்ஸ்போஷர் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். நான் வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, நீங்கள் வீட்டில் இருந்தே வீடியோ எடுத்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் சூப்பரான விஎஃப்எக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எப்படி சேவ் பண்ணுது அப்படின்னா, மேலே இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள். இந்த ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோட ரெசல்யூஷன் 1080p கொடுக்குறீங்க, ஃப்ரேம் ரேட்டு 30 கொடுக்குறீங்க, எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்குறீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மனசார பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அதுதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஷேர் ஆனால் தான் எனக்கு கொஞ்சம் காசு வரும். காசு வந்தால் தான் இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ண முடியும். உண்மையாக தான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.